ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையானது நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான திராட்சை, முந்திரி, சர்க்கரை, 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்ரு பால். இது இப்போ எப்படி செய்யன்னு பார்க்கலாம். மில்க் மேடும் அதில் நான் ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு சர்க்கரையே போட்டுக்கலாம், போதுமானது. இப்போ பாருங்கள், இந்த பால் நம்ம 1/2 லிட்ரு பாலை காய்ச்சிக்கலாம். க்ரீம் பாலாக நான் வாங்கியிருக்கேன். க்ரீம் பாலாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. சாதா பாலும் ஓகே, க்ரீம் பால் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் க்ரீம் பால் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாலை காய்ச்சிட்டு அதுக்கடுத்து நான் அந்த உருளைக்கிழங்கு அரைச்சி கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்குள்ளே இந்த பால் காஞ்சிரும். அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 உருளைக்கிழங்கும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இப்போ பால் நமக்கு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, போதும். இப்போ நான் இதில் ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை இதில் ஊற்றி காட்டுறேன். நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளறுவோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் விட்டாச்சு. அவ்வளோதான், அப்படியே கலக்கி விட்டுகிட்டே வரணும். இது திக்காக வருதுங்களா, கொஞ்சம் நேரம். இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 5 நிமிஷம் நமக்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை போடலாம். நான் இதில் 1/2 கப்பு சர்க்கரை, பாருங்கள் 1/2 கப்பு, கொஞ்சமாக தான் கம்மியாக இருக்கும், 1/2 கப்பு போடுறேன். நான் இதில் வந்து மில்க் மேடும் கொஞ்சம் போட போகிறேன், அதனால் நான் 1/2 கப்பு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், மில்க் மேட் ஒரு 1/4 கப்பு வரும், அந்தளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா சர்க்கரை மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை கரைஞ்சிரும். சர்க்கரை கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம முந்திரி திராட்சை தாளிக்கணும், அவ்வளோதான். நான் இப்போ 1/2 ஸ்பூன் நெய் விடுறேன். 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ முந்திரி திராட்சை இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். திராட்சையெல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ முந்திரியும் கொஞ்சம் கோல்டு கலரில் வருது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடணும். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. இப்போ பாருங்கள், பாயாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு, தாளித்து போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.